எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தயாபரன்னா தயவு செய்கிறவர், தயவுக்காக ஏங்கி கரங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள், உதவிக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் தயாபரர். தாவீது ராஜாவுக்கு தயாபரராய் இருந்தார், கோட்டையாயிருந்தார், ஒரு அரணாயிருந்தார், ஒரு உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார், ஜனங்களை கீழ்ப்படுத்துகிற ஒரு தேவனாயிருந்தார். உங்களுக்கு தயாபரராயிருப்பார், ஒரு கோட்டையாயிருப்பார், உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார், உதவி செய்வார் கர்த்தர். ஒரு முகத்தை உற்று பாருங்கள். எத்தனையோ ஆபத்துகள் அவனுக்கு வந்தது. சவுல் ராஜா அவனை கொன்றுவிட வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்து மக்களையும் இஸ்ரவேல் படைகளையும் திரட்டி கொண்டு அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். தேவன் ஒரு கோட்டையா இருந்தபடினால தேவன் சவுல் கையில் தாவீதை ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவன் தாவீதை சவுல் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஏன்? ஒரு கோட்டையா இருந்தார், உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார், தயாபரராய் இருந்தார்.